கிரீன் லேண்டர்ன்ல இமோஷனல் ஸ்பெக்ட்ரம் மொத்தமா உடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா, இப்போ டிசி யூனிவர்ஸ்ல பெரிய பிரச்சனையே மக்கள் கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டா, அவங்க லேண்டர்னா மாறிடுவாங்க. உதாரணத்துக்கு நாதன் ப்ரூம் பாருங்க. நல்ல பையன். க்ரோல் ஃபெரிஸோட நிச்சயமாகிருச்சு. ஆனா, ஏதோ காரணத்தால அவன் ரொம்ப சோகமானதால அவன் சாரோ லேண்டர்ன் மாறிட்டான். நாதனோட ரிங் ஆஃப் சாரோ பத்தி ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா, அது அவன சமூக விரோதியா மாத்திருச்சு. அவனுக்கு தெரியும் தான் பண்றது தப்புன்னு. ஆனாலும் அதை அவன் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அவன் அத சரி பண்ண போறதா நெனைக்கிறான். அவன் சொல்றது தாரோஸ தான். தாரோஸ் தான் இமோஷனல் ஸ்பெக்ட்ரத்த உடைச்சவன். அதாவது நாதன் இப்போ தாரோஸோட அடிமையா இருக்கான். இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, டாரோஸ் தன்னோட ஸ்டார் பிரேக்கர் கார்ப்ஸ ஆரம்பிச்சுட்டான். அடுத்து என்ன ஆகும்? இன்னும் சாரோ லாண்டர்ன்ஸ் வருவாங்களா? இல்லனா இன்னும் வேற வேற உணர்ச்சிகள் தனியா லாண்டர்ன் டீமா உருவாகுமா? எனக்கு பர்சனலா இன்னும் நெறைய லேண்டர்ன் கேங்ஸ் வந்தா சூப்பரா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.